டாஸ் வின் பண்ணி நமக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைச்சது அப்படின்னா மேட்ச் செகண்ட் பார்ட்ல ஒன் சைடட். ஒருவேளை டாஸ் வின் பண்ணி அவங்களே நமக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொடுத்தாங்கன்னா இன்னும் காமெடியா இருக்கும். ஸோ டாஸ் வில் டெஃபினெட்லி பிளே எ ரோல். ஃபர்ஸ்ட் பேட்டிங் இந்தியா பண்ணா டெஃபினட்டா செகண்ட் ஹாஃப்ல ஒன் சைடட் கேம் ஆயிடும். ஆனா ஃபர்ஸ்ட் பேட்டிங் சவுத் ஆப்பிரிக்கா பண்ணா செகண்ட் ஹாஃபுமே த்ரில்லிங்கா போகும் அப்படின்னு தான் நான் எப்படி நம்ம இங்கிலாந்துக்கு எதிராக பக்கு 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 பக்குன்னு அப்படியே நம்ம ஹார்ட்டை கையில வச்சுக்கிட்டு பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு த்ரில் இருக்கும் கோலி ஃபயர் பண்ணாம இருந்தா. இப்ப நம்ம விளையாடுற இந்த ட்ராக் வந்து பாத்தீங்கன்னா மீடியம் பேசஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ராக்கா இருக்கு, பவுன்சர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ராக்கா இருக்கு. ஆனா நல்ல பேட்டிங் பிச்சு. இதே பிச்சில தான் 200 ரன்கள் ஆஸ்திரேலியா அடிச்சாங்க. ஒருவேளை சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம போலர்ஸ் கையில ஜாப். நம்ம போலர்ஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க அன்டவுட்டட்லி. பட் ஒருவேளை அவங்க வந்து தடுமாறி அப்படி ஒரு 150 ரன் வந்துட்டாங்க அப்படின்னா அப்ப சேசிங் இது வரைக்கும் நம்ம ஒரு பெரிய டீம் பண்ணதில்ல. ஓப்பனிங்கும் அந்த அளவுக்கு ஃபிக்ஸ் ஆகல. ஸோ அப்போ ஓப்பனிங் ஒருவேளை சொதப்பிச்சு அப்படின்னா தென் அப்போ ஒரு பயங்கர த்ரில்லிங்கான மேட்ச் இருக்கும். நான் ஒருவேளை ஆடுவாங்களோ, இவங்க ஆடினா சவுத் ஆப்பிரிக்கா சர்வைவ் பண்ணும் ஓரளவுக்குன்னு யாரும் சொன்னா கிளாஸனும் மார்க்கனும் விளையாடியே ஆகும். பட் அவங்க எந்த அளவுக்கு விளையாடுவாங்கன்னு தெரியல. காமா இருக்காங்க, கம்போஸ்டா இருக்காங்க. பட் இந்தியன் போலிங் ஆடுவாங்க. இந்தியாவுக்கு அவங்க எந்த விதத்துல த்ரெட்டனா இருப்பாங்க? பவுலிங் மட்டும் தானா, பேட்டிங்ல சுத்தமா இருக்காதுங்கிறீங்களா? சுத்தமா இருக்காதுன்னு அப்படி நான் பிளைனா வைப் பண்ண விரும்பல. ஏன்னா அவங்க கிட்ட நல்ல ஒரு இன்டென்ட் இருக்கு. அவங்க செமிஃபைனல் செலிப்ரேட் கூட பெருசா பண்ணல. ஸோ அவங்களுக்குள்ள அது ஒரு ரணமாவே இருக்கு. நான் 32 வருஷமா, குறைஞ்சது ஒரு 32 வருஷமா காத்துட்டு இருக்கேன், ஐ ஹாவ் டு வின் திஸ் டோர்னமெண்ட்னு சொல்லி. பேட்டிங் அவங்களுக்கு ஒரு பெரிய கன்சர்ன். அதை அவங்க கரெக்ட் பண்ணி அவங்களோட வீக்னஸ் ஆன ஸ்பின் ஓவர்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டாங்கன்னா இந்தியாவுக்கு செம டஃப் கொடுக்கும். மில்லரை நீங்க ஒரு 16 ஓவருக்கு மேலதான் உள்ள வராங்க. அது வரைக்கும் நாங்க வந்து ஒரு வழியா தள்ளிட்டோண்டா கேம்னு சொல்லி டீகாக், அதுக்கப்புறம் வந்து இவர் ஸ்டப்ஸ், கிளாசன், மார்க்ரம் இவங்க எல்லாம் சமாளிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. Then they have a very good chance to win. 2023 வேர்ல்டு கப் ஃபைனல்ல அன்பீட்டனா இருந்த இந்தியா 2024 வேர்ல்டு கப் ஃபைனல்ல அன்பீட்டனா இருந்த இந்தியாவுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா, அப்போ ஸ்பின்னர்ஸோட வேல்யூ தெரியாம 2 ஸ்பின்னரோட போனோம், 3 ப்ராப்பர் ஃபாஸ்ட் பவுலர்ஸோட போனோம். இந்த 5 போலர் தவிர நம்மகிட்ட போலரே கிடையாது. இந்தியா ஸ்பின்னர்ஸோட வேல்யூ புரிஞ்சுக்கிட்டு எந்த ட்ராக்கா இருந்தாலும் 3 ஸ்பின்னரோட போவேன்னு புரிஞ்சுக்கிட்டு ஸ்பின்னருக்கு முன்னாடியே கொடுக்குறாங்க. The only 2 failures, which is one is the bad decision of bringing கோலியை வந்து ஓப்பனிங் கொண்டு வர ஒரு பேட் டிசிஷன். அதையும் பந்தையும் அப்படி ஸ்வாப் பண்ணி விட்டாங்கன்னா போதும், சூப்பரா மாறிடும். அதை பண்ண மாட்டாங்க. ஸோ அது ஒரு நெகட்டிவா பாக்குறேன். தூபேவோட ஃபார்மை ஒரு நெகட்டிவா பாக்குறேன். வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்லி. நான் உங்கள் ஈஸ்வர். இன்னைக்கு யாரு ஃபைனல்ஸ் போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா வெஸ் சவுத் ஆப்பிரிக்கா. அவங்க தான் ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. 2 அன்பீட்டபிள் டீம், 2 டீமுமே வந்திருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரோட கிளாஷ் தான் இன்னைக்கு யாரு ஜெயிக்க போறா, 17 வருஷ கனவை இந்தியா நிறைவேற்றுவாங்களா, இல்ல ஃபைனல்ஸே வர தவிச்சிட்டு இருந்த சவுத் ஆப்பிரிக்கா இன்னைக்கு ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்க கப்ப ஜெயிச்சு சரித்திரம் படைப்பாங்களா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தி கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் வெங்கட் பிரசாத் சார்கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ஃபைனல்ஸ் எப்படி சார் இருக்கும்? ரொம்ப டஃப்பா இருக்குமா இல்ல ஒன் சைடட் மேட்சா போக வாய்ப்பு இருக்கா? அதாவது யாரு டாஸ் வின் பண்றாங்க, யாரு பேட்டிங் எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அப்படிங்கறத பொறுத்து இருக்கு தெளிவா. இப்போ ஒருவேளை இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா போலிங் போடும்போது ஒன் சைடட் ஆயிடும். ஆனா அது எல்லாத்துக்கும் சேர்த்த த்ரில்லு பேட்டிங்ல நீங்க பாத்துருவீங்க. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட போலிங் எக்ஸப்ஷனலா இருக்கு. நான் வந்து இன்ஃபேக்ட் ஆப்கானிஸ்தான் போட்ட ப்ரெடிக்ஷன்ல கூட நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க, நீங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கா அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. நான் சவுத் ஆப்பிரிக்காவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. நான் அப்பவே கூட உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், அவங்களோட போலிங் சூப்பரா இருக்கு. குல்பதீன், அதாவது ஆப்கானிஸ்தானோட 1 டவுன் ஆன குல்பதீனும் 2 டவுன் ஆன ஒமர் ஜாய்க்கும் கால்ல ஸ்டிக்கால் அடிச்சு பிராக்டிஸ் கொடுக்கணும்னு கிண்டலா சொல்லியிருந்தேன். கரெக்டா? சோ அவங்க 2 பேரும் ஃபயர் பண்ணலன்னா கண்டிப்பா ஆப்கானிஸ்தான் காலிங்கிறதா நான் அப்படி மீன் பண்ணியிருந்தேன். அதுதான் நடந்துச்சும் கூட. ஏன்னா ஓப்பனர்ஸ் ஒருத்தர் விக்கெட் எடுத்தாங்க, அப்புறம் மேட்சே முடிஞ்சிச்சு. அந்த வே சவுத் ஆப்பிரிக்கா போல்ட் அகைன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் வந்து பயங்கரமா இருந்துச்சு. நான் எதிரே பார்க்காத அளவுக்கு ரபடாலாம் பால சருகு உள்ள கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் ரீவிசிட் பண்ணி பார்த்ததுல தெரிஞ்சது, ரபடாவுமே ஆக்சுவலா நல்ல எக்கனாமில தான் போட்டிருக்காரு. எல்லாருமே 6.8 6.4
இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் போட்டிருக்காங்க. அண்ட் 12 விக்கெட் எடுத்திருக்காரு ரபடா, 13 விக்கெட் எடுத்திருக்காரு நோக்கியா. சோ ஆனா நோக்கியா பத்தி நான் சொல்லியிருந்தேன், அவர் உண்மையிலே நல்ல ஒரு டேஞ்சரஸான பவுலர் தான். யான்சன் அண்ட் ஹி ப்ரூவ்ட் லெஃப்ட் ஆர்மர் இஸ் ஆல்வேஸ் அன் அட்வான்டேஜ் இன் T20 கிரிக்கெட் அப்படிங்கறத அவ்வளவு அழகா ப்ரூவ் பண்ணாரு. சோ அப்படிப்பட்ட ஒரு டீமோட இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது எப்படி நம்ம இங்கிலாந்துக்கு எதிராக பக்கு 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 பக்குன்னு அப்படியே நம்ம ஹார்ட்டை கையில வச்சுக்கிட்டு பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு த்ரில் இருக்கும். கோலி ஃபயர் பண்ணாம இருந்தா, அவர் ஃபயர் பண்ணிட்டாருன்னா அந்த ஒரு த்ரில்லும் குறைஞ்சிரும். ஏன்னா இதே சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிராக இதே கோலி 82 ரன்கள் அடிச்சாரு இதே மாதிரி ஒரு T20 வேர்ல்டு கப்ல 2014ல. அதை மறந்துடாதீங்க. சோ அப்படி ஒரு கேப்பபிள் பிளேயர் தான் அவரு. அதனால ஹீ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் பிக் ரன்ஸ். ஆனா கிளிக் ஆகும். ரோஹித் சர்மா எனக்கு கவலை உண்மையிலே இல்ல. அவர் கிளிக் ஆயிடுவாரு டிஃபால்ட்டா நினைக்கிறேன். எந்த ஒரு யான்சன் ஒரு நல்ல சூப்பர் போலரா இருக்காரோ அவரோட ஓவர்லயே ஒரு சமாளி அடிப்பார். ஏன்னா லெஃப்ட் ஆர்மர் நல்ல பேஸ் போடக்கூடிய ஆளெல்லாம் செமையா சமாளிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு ரபடா மைட் கிவ் இனிஷியல் பிரேக் த்ரூ. ஏன்னா இதே ட்ராக்ல ரபடா இவர் நல்லா போட்டிருக்காரு. இந்த சென்ஸ் ஜோர்டான் சூப்பரா போட்டிருக்காரு இதே ட்ராக்ல. ஆனா 2 வீக்கான டீமுக்கு எதிராக, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எதிராக விளையாடு யுஎஸ்ஏக்கு எதிராக, இன்னொன்னு வேற ஏதோ ஒரு சுமாரான டீமுக்கு எதிராக அவங்க விளையாடும் போது இவர் வந்து இங்கிலாந்து சார்பா ஜார்டன் தான் அதிக விக்கெட் எடுத்திருந்தாரு. சோ இப்ப நம்ம விளையாடுற இந்த ட்ராக் வந்து பாத்தீங்கன்னா மீடியம் பேசஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ராக்கா இருக்கு. பவுன்சர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ராக்கா இருக்கு. ஆனா நல்ல பேட்டிங் பிச்சு. இதே பிச்சில தான் 200 ரன்கள் ஆஸ்திரேலியா அடிச்சாங்க. சோ இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா டெஃபினட்டா கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும். ஆனா நல்ல ஸ்கோரிங் கேமா இருக்கும். ஒருவேளை சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம போலர்ஸ் கையில ஜாப். நம்ம போலர்ஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க அன்டவுட்டட்லி. பட் ஒருவேளை அவங்க வந்து தட்டி தடுமாறி அப்படி ஒரு 150 ரன் வந்துட்டாங்க அப்படின்னா, அப்ப சேசிங் இது வரைக்கும் நம்ம ஒரு பெரிய டீம் பண்ணதில்ல. ஓப்பனிங்கும் அந்த அளவுக்கு ஃபிக்ஸ் ஆகல. சோ அப்ப ஓப்பனிங் ஒருவேளை சொதப்பிச்சு அப்படின்னா தென் அப்ப ஒரு பயங்கர த்ரில்லிங்கான மேட்ச் இருக்கும். ஃபைனலா இந்தியா தான் வின் பண்ணும். ஏன்னா நம்மளோட பேட்டிங் ஆர்டர் நல்ல டீப்பா இருக்கு. போலிங் நம்ம 2 பேருமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் இருக்காங்க. அங்க மார்க்ரமை விட நமக்கு நோ ஸ்பின்னர் ஜடேஜா இருக்காரு. ஆனா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அவங்கள விட நம்மளது டீப்பா அண்ட் ரிலையபிள் லைனப். ஓகேங்களா? அதனால ஆப்வியஸ்லி வி ஹாவ் ஒன் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். ஆனா ஃபர்ஸ்ட் பேட்டிங் இந்தியா பண்ணா டெஃபினட்டா செகண்ட் ஹாஃப்ல ஒன் சைடட் கேம் ஆயிடும். ஆனா ஃபர்ஸ்ட் பேட்டிங் சவுத் ஆப்பிரிக்கா பண்ணா செகண்ட் ஹாஃபுமே த்ரில்லிங்கா போகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ அவங்களுக்கு பேட்டிங்ல வந்து வீக்கா இருக்குன்னு சொன்னீங்க. அவங்களுக்கும் ஒரு 2 பேட்ஸ்மேன் நாளைக்கு கிளிக் ஆயிடுச்சுன்னா என்ன சார் பண்ணுவீங்க? அததான் நான் சொன்னேன். அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா நமக்கு ஒரு ரிஸ்க் இருக்கும்னு. ஏன்னா அவங்க டீம்ல வந்து டீகாக் வந்து நிறைய சிக்ஸர்ஸ் அவரும் அடிச்சிருக்காரு. ஒரு மேசிவ் கிரிக்கெட்டரா இருந்திருக்காரு. டோட்டல் ரன்ஸ்ல ரொம்ப ஹை பொசிஷன்ல இருக்காரு. அதே மாதிரி அடுத்த லெவல்ல இருக்கிறது யார் தெரியுமோ? மில்லர். டீகாக் வந்து 12 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. டேவிட் மில்லர் 10 அடிச்சிருக்காரு. அண்ட் 50s இவங்க 2 பேர் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க இஃப்எம் ரைட். வேற யாருமே 50 கூட அடிக்கல இஃப்எம் ரைட். சோ அதனால என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு டீகாக் 2 50, டேவிட் மில்லர் ஒரு 50 நினைக்கிறேன். வேற யாருமே ஃபயர் பவர் பண்ணல. அண்ட் மார்க்ரமும் கிளாசனும் ஸ்பின்னருக்கு எதிராக நல்லா விளையாடுவாங்க தான். பட் இந்த வேர்ல்ட் கப்ல அவங்க பெருசா ப்ரூவ் பண்ணல. அவங்க ஃபார்ம்ல இல்ல. அதை விட முக்கியம் நம்ம 3 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸும் வேற மாதிரி தகிட லெவல்ல இருக்காங்க. அவங்க வந்து இந்த பிட்ச் தான் நம்ம ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக விளையாடின அதே பிட்ச். ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த ஒரு பாயிண்ட் ஹைலைட் போட்டுருங்க. இல்ல ஒரு நிமிஷம். இந்த ஒரு பாயிண்ட் நல்லா ஹைலைட் பண்ணி போட்டுருங்க. இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் விளையாடின அதே ட்ராக்ல தான் இப்ப நம்ம விளையாட போறோம். சோ அந்த ட்ராக்ல ரஷீத் கானுக்கு எப்படி ஸ்பின் ஆச்சுன்னு நீங்க பாத்தீங்க. பும்ரா எவ்வளவு சூப்பரா போலிங் போட்டா நீங்க பாத்தீங்க. முதல்ல ஸ்பின்னர்ஸ் பத்தி பேசணும்னா நம்ம 3 லெஃப்ட் ஆர்மர்ஸ்மே சூப்பரா போடுவாங்க, ஜடேஜா உட்பட. அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுடைய பேட்டிங்ல நாம வந்து ஒரு குரூஷியல் விக்கெட் டீகாக்க கொஞ்சம் ஏர்லியாவே தூக்கிட்டோம்னா the huge advantage is with us. ஏன்னா மில்லர் இந்தியாட்ட ஆட மாட்டாரு. ஸ்டப்ஸுமே நல்ல ஃபார்ம்ல தானே சார் இருக்காரு. அவரு இது வரைக்குமே அவருக்கு 3 மேட்சுக்கு தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 3 மேட்ச்மே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு சார். ஆனா கன்சிஸ்டன்சி வந்து 3 மேட்ச்லயுமே கீயான ஒரு ஸ்கோர் அடிச்சாரானா இல்லையா பஸ்? இப்ப ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து தான் ஜெயிச்சாங்க. அப்கோர்ஸ் எல்லா மேட்சுமே குத்துயிரும் கலையுமா தான் ஜெயிச்சாங்க ஆப்கானிஸ்தான் தவிர. அந்த மாதிரி குரூஷியல் மேட்சஸ்ல எல்லாம் அவர் ஒரு முக்கியமான மொமெண்ட்ல அவர் விக்கெட்டை விட்டுருக்காரு. அதே மாதிரி ஸ்டப்ஸ் எந்த அளவுக்கு ஸ்பின்னர் ரிலேபிளா ஆடுவார் அப்படிங்கறதுல எனக்கும் இன்னும் தெரியல. அவர் ஒரு நல்ல ஹிட்டரா தான் இருக்காரே தவிர ஒரு ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் வந்து தேவையான நேரத்துல ஸ்பின் ஓவர்ஸ்ல பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு ஸ்கில் அவர்கிட்ட இருக்கிறத நான் பார்க்கல. சோ அது ஒரு அவர் ஹிட் பண்ணாருன்னா இட் வில் பி a surprise to me. நானும் இட்ஸ் a learning to me. பட் என்னோட ஹிட்டர்ஸ் லிஸ்ட்ல நான் அவரை வைக்கல.
நான் மெயினா நான் ஃபோக்கஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா டிகாக் பேசர்ஸ் நல்லா விளையாடுவாரு. he might even give some surprises for a bowler even like பும்ரா and அர்ஷதீப். ஆனா பும்ராக்கு அவரோட விக்கெட் எப்படி எடுக்கணும்னு தெரியும். மறுபடியும் நான் சொல்றேன், அவருக்கு நீங்க பும்ரா என்ன பண்ணுவாருன்னா, அவரை வந்து என்ன சொல்றது அரௌண்ட் த விக்கெட்ல ஓடி வருவாரு. ஓடி வந்துட்டு அழகா பால கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் த லென்த்தா பிச் பண்ணி நல்லா பவுன்ஸ் பண்ணி அவரோட பாடியில கிராஸ் எடுத்துட்டு போவாரு. மனுஷன் அடிக்க ட்ரை பண்ணி அழகா ஸ்ட்ரெயிட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்றது இந்த மிட் விக்கெட் ரீஜன்ல ஒரு கேட்ச், லெக் சைட்ல அந்த ஸ்கொயர் ரீஜன்ல நான் சொல்றது, அந்த ஸ்கொயர் ரீஜன்ல டீப்ல ஒரு கேட்ச். ஸோ இதுதான் வந்து நடக்கும். அந்த ஒரு ஐடியா அநேகமா பும்ரா மைண்ட்ல இருக்கும். அதனால டிகாக்கோட விக்கெட்டே குயிக்கா விழும் நான் பாக்குறேன். டிகாக்கு அப்புறம் டேவிட் மில்லரை வந்து ஆஹா ஓஹன்னு சொல்றாங்க. பட் டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நான் சொல்றேன், ஒரு ஸ்பின்னர் வச்சு அழகா எடுத்துடலாம். என்னன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பால் வந்து அவருக்கு நேரா அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், அதனால அவருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓவர் த விக்கெட் ஓடி வந்து நான் சொல்றது ஒரு ரைட் ஆம் பவுலர்னு வச்சுக்கோங்களேன். ஓவர் த விக்கெட் அந்த டைரக்ஷன்ல ஓடி வந்து அவருக்கு வந்து லெக் ஸ்டம்ப்ல பிச் பண்ணி ஆஃப்ல போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் ஒரு 6 அடிப்பார் பலார்னு. அப்புறம் அதே பால நீங்க மறுபடியும் மிடில் ஸ்டம்ப்ல பிச் பண்ணி ஆஃப்க்கு எடுத்துட்டு போனீங்கன்னா அதே ஷாட்டை ட்ரை பண்ணுவாரு, மிட் ஆஃப்ல கேட்ச். சோ இதுதான் அவருக்கான வீக்னஸ். சோ நான் ஒருவேளை ஆடுவாங்களோ, இவங்க ஆடினா சவுத் ஆப்பிரிக்கா சர்வைவ் பண்ணும் ஓரளவுக்குன்னு யாரும் சொல்லனா, கிளாசனும் மார்க்கரமும் விளையாடியே ஆகணும். பட் அவங்க எந்த அளவுக்கு விளையாடுவாங்கன்னு தெரியல. காமா இருக்காங்க, கம்போஸ்டா இருக்காங்க. பட் இந்தியன் போலிங் ஆடுவாங்களான்றத இந்தியாவுக்கு அவங்க எந்த விதத்துல த்ரெட்டனா இருப்பாங்க? பவுலிங் மட்டும் தானா? பேட்டிங்ல சுத்தமா இருக்காதுங்கிறீங்களா? சுத்தமா இருக்காதுன்னு அப்படி நான் பிளைனா வைப் பண்ண விரும்பல. ஏன்னா அவங்க கிட்ட நல்ல ஒரு இன்டென்ட் இருக்கு. அவங்க செமிஃபைனல்ல செலிப்ரேட் கூட பெருசா பண்ணல. சோ அவங்களுக்குள்ள அது ஒரு ரணமாவே இருக்கு. நான் 32 வருஷமா குறைஞ்சது ஒரு 32 வருஷமா காத்துட்டு இருக்கேன். ஐ ஹேவ் டு வின் திஸ் டோர்னமெண்ட்னு சொல்லி. சோ நான் அவங்கள ஃபுல்லா வைப் அவுட் பண்ண மாட்டேன். பட் நம்ம போலர்ஸோட கேப்பபிலிட்டினால நான் சொல்றேன். நான் அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. ரெண்டாவது அவங்க ஸ்பின்னர்ஸ் விஷயத்தை அவங்களை கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணல. பட் அப்செட் கொடுக்க முடியும்னா எப்ப அப்செட் நடக்கும் நான் சொல்றேன் பாருங்க. டிகாக் வந்து அவருடைய நேச்சுரல் கேம்னு எப்ப பாரு யோசிக்காம கொஞ்சம் அதை ஸ்விட்ச் பண்ணி விக்கெட் விடாம ஓபனரோட சேர்ந்து ஒரு ஸ்ட்ரைக் கொஞ்ச நேரத்தை ஆடிட்டு மார்க்கரமும் கிளாஸனும் அவங்க கேமை ப்ராப்பரா விளையாடி நான் என்ன சொல்றேன், விக்கெட்டை லூஸ் பண்ணாம நீங்க எவ்வளவு ஸ்வீப் ஷாட் வேணா ஆடுங்க. நீங்க பாத்தீங்கன்னா ரஷீத் கான் சூப்பரா போலிங் போடும்போது விக்கெட் விடாம சூரியகுமார் யாதவ் எப்படி 50 அடிச்சார்னா ஸ்வீப் ஷாட் நிறைய ஆடிக்கிட்டே இருந்தார். தட் இஸ் மெச்சூரிட்டி. அந்த மாதிரி விளையாடி ஒரு 16 ஓவர்ல ஜஸ்ட் ஒரு 130 ரன் இருந்தா கூட போதும். 16 ஓவர்ல 130 ரன் 10 per over கூட கிடையாது. 16 ஓவர்ல 130 120 ரன் மட்டுமே அடிச்சு உங்களுக்கு அப்ப மில்லர் உள்ள வரான்னு வச்சுக்கோங்க, அப்ப நீங்க அவ்வளவு ஈஸியால அவர் தூக்க முடியாது. அடிச்சு நொறுக்கிடுவார். 4 ஓவர்ல 55 ரன் சாலிடா அடிப்பார். அப்ப 130ஓட 55 சேர்த்தா 185. then that is a tough score to chase. சோ அப்படி நடந்தால், அதாவது மில்லரை நீங்க ஒரு 16 ஓவருக்கு மேலதான் உள்ள வராங்க, அது வரைக்கும் நாங்க வந்து ஒரு வழியா தள்ளிட்டோம்டா கேம்னு சொல்லி டிகாக், அதுக்கப்புறம் வந்து இவர் ஸ்டப்ஸ், கிளாசன், மார்க்ரம் இவங்க எல்லாம் சமாளிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, தென் தே ஹேவ் a very good chance to fight. நாளைக்கு நாளைக்கு டாஸ் வந்து பெரிய எதிர்பார்ப்பா இருக்குமா சார்? வின் பண்ணி பேட்டிங் எடுக்கணும். ஏன்னா இங்கிலாந்து வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்தாங்க. அந்த தப்பா பண்ணக்கூடாது அப்படிங்கிறீங்க, அப்படிதானே? இல்ல பஸ், இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தது வந்து நியாயமான ரீசன் அகைன்ஸ்ட் இந்தியா. ஏன்னா பிச் கண்டிஷன்ஸ் அப்படிதான் இருந்துச்சு. ரெயின் வேற ஃபோர்காஸ்ட். சோ நீங்க ரெயின் இருக்கும்போது செகண்ட் பேட்டிங் பண்ணாதான் டக்வர்த் லூயிஸோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்து 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 அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களுடைய பேட்டிங்கை டிசைன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்க ஒரு ரெயின் கண்டிஷன்ஸ்ல சடனா பேட்டிங் இறங்கும் போது என்ன பால் எப்படி வரும்னே நீங்க ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க இப்போ ரோஹித் கிட்ட ரவி சாஸ்திரி கேட்கும்போது நான் டாஸ் வின் பண்ணியிருந்தாலும் பேட்டிங் தான் எடுத்திருப்பேன்னு தான் சொன்னாரு. ஏன்னா லைக் டு நான் ஸ்கோர் போர்டை வந்து ரன்னை தான் சாரி சொல்லுங்க. ரன் போர்ட்ல வந்து நான் ரன்னை வந்து எவ்வளவு தூரம் புஷ் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் நான் ரன்னை புஷ் பண்ணுவேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. அதான் பாஸ், அது வந்து ஏன் இப்படி பண்றாங்கன்னா இந்தியா வந்து ஒரு ப்ராப்பர் ஃபுல் பவர்ஃபுல் போலிங் டீம். இப்போதைக்கு பேட்டிங் இஸ் ஆக்சுவலி டூயிங் ஒன்லி த சப்போர்ட் அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். ரோஹித் சர்மா அழகா புரிஞ்சுக்கிட்டார். சோ நான் எவ்வளவு ஸ்கோர் கொடுத்தாலும் என்னோட டீம் டிஃபெண்ட் பண்ணுது, அப்ப நான் ஒரு ப்ராப்பரான ஸ்கோர் அவங்க கிட்ட கொடுத்துட்டா போதுன்றதுனால அவர் அந்த ஐடியாவை சொல்லியிருக்காரு. சரிங்களா? வேற தி அதர் வே எவ்வளவு நல்லா சேஸ் பண்ணுவோன்றது நம்ம இன்னும் ஷுவரா இல்ல. அதனால அவர் அப்படி சொல்லியிருக்காரு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரைட் டிசிஷன் இங்கிலாந்து பண்ணதான் நான் சொல்லுவேன். ஏன்னா டக்வர்த் லூயிஸ் ஒன்னு, ரெண்டாவது நீங்க ஒரு மழை பெஞ்சு அப்பதான் அந்த பிச்சு கவர்லேருந்து வந்திருக்கு, ஹோல் நைட் மழை பெஞ்சிருக்குன்றப்போ எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாது. அன்லெஸ் யூ பிளே ப்ராப்பர்லி. நீங்க பார்த்துட்டு மட்டும் சொல்ல முடியாது. அதாவது பிச் அனலிஸ்ட் எல்லாம் சொன்னாங்க இல்ல பெரிய சேஞ்ச் இல்ல, ஸ்பின்னர் சப்போர்ட் பண்ணலாம். பட் பால் ரேஸே அவ்வளவு பாத்தீங்கல்ல. சோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க வந்து சேசிங் எடுத்தது கரெக்ட் தான்.
ஆனா எப்ப தெரியுமா சேசிங் எடுக்கக்கூடாது? இந்த பிட்ச்ல சேசிங் எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த பிட்ச் பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ற பிட்ச். இன்னுமே கூட அதை கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி நல்ல ஒரு பேட்டருக்கு ஈஸியான ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்கக்கூடிய மேட்சா மாத்தறதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு அங்க இருக்கிற பிட்ச் ஸ்டாஃப்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக. சோ அப்படி பண்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் யாரா இருந்தாலும் எடுக்கணும். சோ டாஸ் வின் பண்ணி நமக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைச்சது அப்படின்னா மேட்ச் செகண்ட் பார்ட்ல ஒன் சைடு ஆயிடும். ஒருவேளை டாஸ் வின் பண்ணி அவங்களே நமக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொடுத்தாங்கன்னா இன்னும் காமெடியா இருக்கும். ஏன்னா மேபி இந்த ட்ரஸ்டா கூட இருக்கலாம் நம்ம அவங்க சீக்கிரம் சூட்டணும்னு. we will have to wait and see. So toss will definitely play a role. பட் டாஸ்னால ஒரு ஒரு முடிவே மாறும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ரெண்டு டீமுமே நல்ல போலிங் டீம். சோ யாரா இருந்தாலும் ரெக்கவர் பண்ண முடியும். யாரா இருந்தாலும் நல்ல டார்கெட்டுக்குள்ள ஆப்பரண்ட் டீமை சுருட்டி இவங்க வந்து அதை சேஸ் பண்ணியும் ஜெயிக்க முடியும். சோ இந்த பிட்ச்ல பேட்டிங் தான் அட்வான்டேஜா இருக்கு. இந்த வேர்ல்ட் கப்ல சேஸ் பண்ண டீம் 2-3 ஜெயிச்சிருக்காங்கன்னா அது யூஎஸ்ஏக்கு எதிராக வந்து இங்கிலாந்து ஜெயிச்சது, யூஎஸ்ஏக்கு எதிராக வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சது, அதெல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீமுக்கு தான் அட்வான்டேஜா இருந்திருக்கு. ஸோ டெஃபினெட்லி டாஸ் வில் பிளே ஒன் இம்பாக்ட். பட் அதுதான் டிசிஷன் மேக்கரா இருக்காது. ஏன்னா போலிங் டீம் ரெண்டுமே. இந்தியாவோட பாசிட்டிவா என்ன பாக்குறீங்க, நெகட்டிவா என்ன பாக்குறீங்க இந்த ஃபைனல்ஸ்ல? இந்தியாவோட முழு பாசிட்டிவா டீம் கோஆர்டினேஷனை பாக்குறேன். நான் போலிங்கோட அதை தான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா டீமோட கோஆர்டினேஷன் எக்ஸப்ஷனலா இருக்கு. அவ்வளவு சூப்பரா ஒரு யூனிட்டா விளையாடுறாங்க. ஃபீல்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் நான் போலிங்க்கு செம்ம கிரெடிட் கொடுக்க விரும்புறேன். அண்ட் கேப்டன்சி எவ்வளவு அட்வான்டேஜ் சொல்ற மாதிரி கேப்டன்சி சூப்பர் அட்வான்டேஜ். ஏன்னா 2022 வேர்ல்டு கப்லயும் 2023 வேர்ல்டு கப்லயும் ரோஹித் பண்ண தப்பு இந்தியன் டீம் ஒரு ஸ்பின்னர்ஸ்க்கான டீம்ன்றத அவர் புரிஞ்சுக்கல. இப்ப நிறைய பேர் கேட்கறாங்க, வெங்கட் இப்ப இருந்ததை விட 2023 நம்ம ஸ்ட்ராங் டீம், ஹோம் பிச்சு, ஆஸ்திரேலியா வீக்கா இருந்தாங்க, அப்பவே நம்ம தோக்கலையா வெங்கட்னு கேக்குறாங்க. டியர் வியூவர்ஸ், இந்த பாயிண்ட கூட முடிஞ்சா நீங்க ஃப்ரெண்ட்ல போடுங்க. 2023 வேர்ல்டு கப் ஃபைனல்ல அன்பீட்டனா இருந்த இந்தியா 2024 வேர்ல்டு கப் ஃபைனல்ல அன்பீட்டனா இருக்கிற இந்தியாவுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா, அப்போ ஸ்பின்னர்ஸோட வேல்யூ தெரியாம 2 ஸ்பின்னரோட போனோம். 3 ப்ராப்பர் ஃபாஸ்ட் பவுலர்ஸோட போனோம். இந்த 5 போலர் தவிர நம்மகிட்ட போலரே கிடையாது. சோ 5 பேர்ல ஒருத்தர் சுமாரா போட்டாலும் போட்டுதான் ஆகணும். பட் இப்ப அப்படி கிடையாது. இந்தியா ஸ்பின்னர்ஸோட வேல்யூ புரிஞ்சுக்கிட்டு எந்த ட்ராக்கா இருந்தாலும் 3 ஸ்பின்னரோட போவேன்னு புரிஞ்சுக்கிட்டு ஸ்பின்னருக்கு முன்னாடியே கொடுக்குறாங்க. 1. 2வது ஹர்திக் பாண்டியாவும் இருக்கிறதுனால 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸும் இருக்காங்க. சோ அப்போ ஒருத்தர் சுமாரா போட்டா அவருக்கு நம்ம 2 ஓவர் கட் பண்ணிடலாம். ஜடேஜாக்கு அப்படிதான் இத்தனை நாள் பண்ணாங்க, நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். சோ தட் இஸ் அ கிரேட் அட்வான்டேஜ் வித் திஸ் இந்தியன் டீம். சோ அதனாலையும் இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஹெட்ஸ்அப் இருக்கு. அண்ட் ரோஹித் சர்மாவோட பேட்டிங் ஃபார்ம், மிடில் ஆர்டர்லாம் அவ்வளோ அழகா விளையாடுறாங்க பொறுப்பா. தனக்கு தேவையான ஜடேஜா முதற்கொண்டு தனக்கு கொடுக்குற ரோலை கரெக்டா பண்றதுக்கு மேக்ஸிமம் முயற்சிக்கிறாரு. The only 2 failures, which is one is the bad decision of bringing கோலியை வந்து ஓப்பனிங் கொண்டு வர ஒரு பேட் டிசிஷன். அதையும் பந்தையும் அப்படி ஸ்வாப் பண்ணி விட்டாங்கன்னா போதும், சூப்பரா மாறிடும். அதை பண்ண மாட்டாங்க. சோ அது ஒரு நெகட்டிவா பாக்குறேன். தூபேவோட ஃபார்ம் ஒரு நெகட்டிவா பாக்குறேன். பட் இப்ப கொண்டு வந்த ஆர்டர் எனக்கு ஓகே. முதல்லயே ஜடேஜாவை கொண்டு வந்துட்டாங்க. என்ன கேட்டா அதுக்கும் முன்னாடி அக்ஸரை கொண்டு வந்து ஜடேஜா கொண்டு வந்து தூபே கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அடிச்சுக்க முடியாது. சவுத் ஆப்பிரிக்காவோட பாசிட்டிவா என்ன பாக்குறீங்க, நெகட்டிவா என்ன பாக்குறீங்க? சவுத் ஆப்பிரிக்காவோட பாசிட்டிவா அவங்க டீமோட ஃபீல்டிங் இன்டென்ட் பாக்குறேன். அந்த இன்டென்ட்டா அவங்க விட்டுறக்கூடாது. ஏன்னா அவங்களும் வந்து ஜெயிக்க வந்திருக்காங்க. ஒருவேளை இந்தியா பேட்டிங் சூப்பரா பண்ணி ஒரு 190 ரன் கொண்டுட்டா அச்சோ முடிஞ்சிச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னாலாம் வீசக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு டஃப் ஃபைட்டாவது கொடுக்கணும். ஆஸ் ஒரு கிரிக்கெட் ஃபேன் அதான் நான் சொல்லுவேன். இந்தியா ஜெயிக்கணுங்கிறதா என்னோட ஃபர்ஸ்ட் விருப்பம். பட் ஸ்டில் ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேன் அதான் சொல்லுவேன். ஸோ அவங்களோட இன்டென்ட் அண்ட் ஃபீல்டிங் அண்ட் ஒர்க்கிங் டுகெதர் அவங்க விட்டுறவே கூடாது. அதுக்கு அடுத்து நான் பெருசா பாக்குறது அவங்களோட போலிங் எக்ஸப்ஷனலா இருக்கு. அவங்களோட போலிங் அவங்களோட பெரிய டிராபேக்கா நான் பாக்குறது அவங்களுடைய பேட்டிங் மிடில் ஆர்டர் கன்சிஸ்டன்டாவே இல்லை. மார்க்கரமும் கிளாஸனும் இன்னும் அவங்களோட பெஸ்ட்டை விளையாடவே இல்லை. அப்பப்ப மில்லர் ஒரு நல்ல ரோல் ஒன்று பண்றாரு, ஒரு 50 அடிச்சிருக்காரு. இத்தனை மேட்சஸ் விளையாடி அன்பீட்டனா இருக்கிற ஒரு டீம் மொத்தமே 3 50 தான் அடிச்சிருக்காங்க. வேற இந்தியா 5 50 அடிச்சிருக்காங்க பாத்துக்கோங்க. இன்ஃபேக்ட் அவங்க கிட்ட நம்மளோட கம்பேரிட்டிவ்லி வீக்கர் டீம்ஸ் இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது மேபி நீங்க இப்படி வேணா சொல்லலாம், சூப்பர் 8ல அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்பெடிட்டிவா இருந்தது. யா ஐ அக்ரி. பட் ஸ்டில் நம்ம 5 50 அடிச்சிருக்கிற இடத்துல அவங்க 3 50 தான் அடிச்சிருக்காங்க டோட்டலாவே டோர்னமெண்ட்ல. ஸோ பேட்டிங் அவங்களுக்கு ஒரு பெரிய கன்சர்ன். அதை அவங்க கரெக்ட் பண்ணி அவங்களோட வீக்னஸ் ஆன ஸ்பின் ஓவர்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டாங்கன்னா இந்தியாவுக்கு செம டஃப் கொடுப்பாங்க. அவங்க கப்படிக்க சான்சஸ் இருக்கா? ஏன்னா அவங்களும் ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்காங்க. ஃபைனல்ஸே வர முடியாம ஒரு கேப்டன் வந்து ஏபி டிவிலியர்ஸ், ஃபேப் டு பிளஸி, ஆன்சி க்ரோனி, ஷான் பொல்லாக்கு, அந்த மாதிரி மார்க் பவுச்சர், இந்த மாதிரி கேப்டன்லாம் எவ்வளோ பேர் பண்ணி யாராலையும் முடியாத ஒரு விஷயத்த எய்டன் மார்க்ரம்
அப்படிங்கிற ஒரு கேப்டன் கொண்டு வந்திருக்காரு. அண்டர் 19 வேர்ல்ட் கப்லயும் அவர் வந்து கப்பு வாங்கி கொடுத்திருக்காரு சவுத் ஆப்பிரிக்காக்கு. சோ அவங்க கப் அடிச்சா உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும்? அதாவது எனக்கு புரியுது உங்களோட ஏக்கம். நம்ம இந்தியர்களுக்கெல்லாம் விசாலமான மனசு. அதனால அவங்க 32 வருஷமா எனக்கு தெரிஞ்சு 1992ல அந்த ஒரு பிராட்காஸ்டர் டிசிஷன் எடுத்ததுனால 1 பால் 22ன்னு மாத்துனாங்க. இந்த அநியாயம் எங்கேயா நடக்குமா? நடந்துச்சு. அதனால அதுலேருந்து ஆரம்பிச்சு தொடர்ந்து பேட் லக்னாலே அவங்க தோத்துட்டு வராங்கன்றதுனால நீங்க இப்படி நினைக்கிறீங்க. பட் நீங்க இந்தியன் டீம் யோசிச்சு பாருங்க. சவுத் ஆப்பிரிக்கா இவ்ளோ வருஷம் காத்துட்டு இருந்தாலும் நெறைய டோர்னமெண்ட்ஸ்ல அவங்க ரொம்ப சொதப்பலாவும் விளையாடி இருக்காங்க. ஏன் லான்ஸ் க்ளூஸ்னர் ஒரு தடவை சொல்லியிருக்காரு, நான் ஆடுற இந்த கேமுக்கு நான் பேசாம மீன் பிடிக்கவே போயிருக்கலாம். ஒரு டோர்னமெண்ட் 1999ல சூப்பரா விளையாடின அதே லான்ஸ் க்ளூஸ்னர் அதுக்கு அடுத்த டோர்னமெண்ட்ல ரொம்ப சுமாரா விளையாடினார். வேற இந்தியா அப்படி கிடையாது. 2014ல இருந்து இப்ப வரைக்கும் 2014ல T20 வேர்ல்ட் கப் ஃபைனல், 2015ல 50 ஓவர் வேர்ல்ட் கப் செமிஃபைனல், 2016ல T20 வேர்ல்ட் கப் செமிஃபைனல், 2019ல மறுபடியும் எது சொல்றது 50 ஓவர் வேர்ல்ட் கப் செமிஃபைனல். அதுக்கப்புறம் 2022ல T20 வேர்ல்ட் கப் செமிஃபைனல், 2023ல ஒரு WTC, 2021ல ஒரு WTC, 2023ல ஒரு 50 ஓவர் வேர்ல்ட் கப். இவ்வளவு டிசப்பாயின்மெண்ட் எல்லாத்துலயும் நாக் அவுட் ஸ்டேஜஸ் வரைக்கும் போயிருக்கோம். எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் இது. ஒரே ஒரு டோர்னமெண்ட் மட்டும் தான் நம்ம வந்து நாக் அவுட் ஸ்டேஜ் போகாம குரூப் லெவல்ல வெளில போனோம். அது 2021 இதுல. நான் சொல்ற சூப்பர் T20. 12. சோ சூப்பர் 12. இவ்வளவு நல்லா விளையாடி இருக்கிற ஒரு டீம் யாருக்கு நீங்க இப்ப சொல்றீங்க? இவ்வளவு நல்லா விளையாடி இருக்கோம். ஒரு இடத்துல கூட டிசப்பாயிண்ட் பண்ணல. ஏன்னா பாகிஸ்தான்லாம் கூட கலாச்சிருந்தாங்க. ஒரு ஐபிஎல்ல இவ்வளவு சம்பாதிக்கிற டீம் எப்படிப்பா T20ல இவ்வளவு சுமாரா விளையாடுனாங்க. இப்ப அவங்க டீம் ஓச்சு வெளில அனுப்பிச்சோம். சரிங்களா? ஆனா நான் என்ன சொல்ல வரேன், அப்படி ஒரு டீம் ஒண்ணும் சொதப்பிடல. எவ்ரி டைம் நம்ம நாக் அவுட் போயிருக்கோம். ஆஸ்திரேலியா கூட இப்படி பண்ணல. நோட் பண்ணிக்கங்க. ஆஸ்திரேலியா 2022லயும் குரூப் லெவல் தாண்டல. இப்பவும் குரூப் லெவல் தாண்டல. அதுக்கு முன்னாடி டோர்னமெண்ட்ஸ்லயும் நிறைய சொதப்பி இருக்காங்க. பாகிஸ்தான்லாம் வந்து நிறைய இடத்துல செமிஃபைனலே வராம போயிருக்காங்க. ஆனா நாம தொடர்ந்து சாதிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்படி ஒரு சூப்பரான டீமுக்கு இப்போ ஒரு கப்பு கொடுத்து அவங்கள செமையா பண்ணிருக்கடா அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லன்னா 32 வருஷம் காத்திருக்கான்றதுக்காக நடுவுல நிறைய டோர்னமெண்ட்ஸ்ல சொதப்பின டீமுக்கு சொல்வீங்களான்னு கேட்டா, நான் டெஃபினட்டா இந்தியன் டீம் தான் சப்போர்ட் பண்ணுவேன். நான் ஒரு இந்தியன்கிறனால மட்டும் இல்ல. அஃப்கோர்ஸ் அந்த ரீசன் டெஃபினட்டா இருக்கு. அது இல்லன்னா தான் தப்பு. அதான் நான் முன்னாடியே சொன்னேன். ஆனாலும் அதை மீறியும் இந்த டீம் டிசர்வ்ஸ் பாஸ். எஸ்பெஷலி இவர் வந்து விராட் கோலி இதையும் ஜெயிச்சிட்டாருன்னா 3 ஃபார்மட்ல அதாவது T20 வேர்ல்ட் கப் அவர் ஜெயிக்கல பாத்துக்கோங்க. ரோஹித் சர்மா தான் இருந்தார் 2007ல. சோ T20 சாம்பியன்ஸ் ட்ராஃபி அதுக்கப்புறம் 50 ஓவர்ஸ்மே ஜெயிச்ச ஒரு முழுமை நம்ம கோலி கிடைக்கும். அதே மாதிரி ரோஹித் சர்மாக்கு ஒரு கிரெடிட் கிடைக்கும். இது எல்லாத்தோட முக்கியம் ராகுல் டிராவிட் ஒரு கப்பை லிஃப்ட் பண்ணுவார். நாங்க 2003ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். சோ இது வந்து டெஃபினட்டா இந்தியாவுக்கு வரணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். சவுத் ஆப்பிரிக்கா இப்ப அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டாங்க. அவங்களுடைய தடைகளை உடைச்சிட்டாங்க. இனி எல்லா வேர்ல்டு கப்லயும் அவங்க கண்டிப்பா நாக் அவுட்ல அடிச்சு வெளில வருவாங்க. அடுத்த முறை அவங்க ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இந்தியன் பிச்சர்ஸ்ல. ஹூ நோஸ். ஓகே சார். பார்க்கலாம் சார். இந்தியாவோட 16 வருஷ கனவை வந்து ரோஹித் சர்மா கப்பேந்தி காப்பாத்துவாரா? இல்ல மில்லரோட படை வந்து கப்பேந்தி அவங்களுக்கு சரித்திரம் படைச்சு ஒரு சாதனையை குடுப்பாரா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி சார். நன்றி.